2024 ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெறுவாரா? அனுரகுமார திசாநாயக்காவின் அரசியல் களம் தற்பொழுது எப்படி காணப்படுகின்றது? அனுரகுமார திசாநாயக்கா தவிர்க்க முடியாத ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக மாறியுள்ளாரா? அனுரகுமார திசாநாயக்காவுக்கு சிறுபான்மை மக்கள் ஆதரவு வழங்குகின்றார்களா? கட்டாயமாக மக்கள் மாற்றம் ஒன்றினை எதிர்பார்க்காங்க. அந்த மாற்றம் அனுரகுமார திசாநாயக்காவுக்கானதா? அனுரகுமார திசாநாயக்காவின் அரசியல் தற்பொழுதைய நிலை சம்பந்தமாகத்தான் இந்த காணொலி தொகுப்பு இருக்க போது. மறக்காம லைக் பண்ணிட்டு தொடர்ச்சியா இந்த காணொலியை பாருங்க. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு இன்னும் 14 நாட்கள் மாத்திரமே எஞ்சியுள்ள நிலைமையில மக்களின் நிலை தற்பொழுது மாற்றம் அடைஞ்சு காணப்படுது. அரசியல் நிலைமையும் மக்களின் நிலையும் தற்பொழுது மாற்றம் அடைஞ்சு காணப்படுது. எப்படின்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 2024 ஜனாதிபதி தேர்தல்ல கட்டாயமாக மாற்றம் கொண்ட மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்காங்க. அந்த மாற்றம் யாருக்கானது? இப்ப இந்த சந்தர்ப்பத்துல அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் அரசியல் நிலை எவ்வாறு காணப்படுகின்றது? இப்ப ஓரிரு நாட்களாகவே அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் பேச்சு மக்களிடையில பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. ஏன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் வாக்கு வங்கி உயர்வடைந்து காணப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்கா அவர் தவிர்க்க முடியாத ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக இப்ப காணப்படுறாரு. இந்த அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் யாருக்கும் போட்டி நிலவும் சொல்லி போட்டுத்தான் இப்ப மக்களிடையில பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. அனுரகுமார திசாநாயக்காவின் வாக்கு வங்கி கூடியது மட்டுமில்லாம அதிகமான மக்கள் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில அனுரகுமார திசாநாயக்கா சிறுபான்மை மக்களை அதிகமா சந்திச்சுட்டு வராரு. அது மட்டும் இல்லாம வடகிழக்கு தமிழ் முஸ்லிம் மக்களை அதிகமாக சந்திச்சு பிரச்சார மேடைகளும் பிரச்சார கூட்டங்களையும் வச்சுட்டு இவர் வராரு. இந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வடகிழக்கு சிறுபான்மை மக்கள் அதிகமாக அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஆதரவு வழங்கிட்டு வராங்க. ஒரு தரப்பு என்ன சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2024க்கான ஜனாதிபதி தேர்தல்ல அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இல்லன்னு சொன்னா அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அதிகமான வாக்குகளை பெறுவாரு. அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் பிரச்சார மேடை வடகிழக்குல தான் அதிகமாக காணப்படுகின்றது. அப்ப சிறுபான்மை மக்களை குறிவைத்து தான் இவர் அரசியல் செஞ்சுட்டு வராரு. கட்டாயமாக சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெறக்கூடியவர் தான் இந்த முறை ஜனாதிபதியாக வருவார்னு சொல்லி போட்டு அதிகமான கருத்து கணிப்புகள் காணப்படுகின்றது. ஏன்னு சொன்னா இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல்ல 2 பேருக்கு இடையில போட்டி நிலவாது. 3 பேருக்கு இடையில போட்டி நிலவுறதால சிறுபான்மை மக்களின் வாக்குகள் முக்கியமாக தேவைப்படும். சிறுபான்மை மக்கள் யாரை ஆதரிக்காங்களோ அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. எப்படின்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இலங்கையில காணப்படுற 1,71,00,000 வாக்குகள்ல கட்டாயமாக 50 லட்சத்துக்கு மேலான வாக்குகளை ஒருவர் பெறுவாராக இருந்தால் அதிகமாக அவர் ஜனாதிபதியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. ஏன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முறை காணப்படுற 1,71,00,000 வாக்குகளும் 3ஆக பிரிய போகுது. அப்ப 3ஆக பிரிஞ்சிச்சுன்னு சொன்னா 50 லட்சத்திற்கும் அதிகமாக வாக்குகளை யாரு பெறுறாவோ அவர் அதிகமாக ஜனாதிபதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. அதை வச்சுதான் அதன் அடிப்படையில தான் இந்த சிறுபான்மை மக்களின் வாக்குகளை யாரு அதிகமாக பெறாரோ அவர் ஜனாதிபதியாக வருவார். வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் 2019 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கா போட்டியிட்டு எத்தனை வாக்குகளை பெற்றிருந்தான்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 4,18,000 வாக்குகளை மாத்திரமே பெற்றிருந்தார். இலங்கை முழுவதும் 3.16% வாக்குகளை மாத்திரமே அனுரகுமார திசாநாயக்கா பெற்றிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் 2024 ஜனாதிபதி தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் வாக்கு வங்கி அதிகமாக காணப்படுகின்றது. மக்கள் ஆதரவும் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வெற்றி பெறாவிட்டால் எதிர்வரும் காலங்களில் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களால் இலங்கை நாட்டின் ஜனாதிபதியாக முடியாது. இதுதான் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் சரியான சந்தர்ப்பம். வெல்ரெண்டு சொன்னா இந்த முறையே அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெறுவார். ஏன்னு சொன்னா அதிகமான வாக்கு வங்கி அதிகமான மக்கள் ஆதரவு அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு காணப்படுது. ஒரு தவிர்க்க முடியாத முக்கியமான ஜனாதிபதி வேட்பாளராக அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் காணப்படுறாரு. எல்லா இடத்திலுமே அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் சம்பந்தமாகத்தான் பேசப்பட்டு வருது. அனுரகுமார திசாநாயக்கா அவர் மக்களிடையில முக்கியமான கருத்துக்களையும் வாக்குறுதியையும் வழங்கிட்டு வராரு. அந்த சந்தர்ப்பத்தில் அதிகமான மக்கள் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஆதரவு வழங்கிட்டு வராங்க. கருத்து கணிப்புகள் என்ன சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் எல்லாருமே மாற்றம் ஒன்று எதிர்பார்க்காங்க. அந்த மாற்றத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா 2 பேருக்கு இடையில கடுமையான போட்டி நிலவும். அதாவது அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் இன்னொருவருக்கும் இடையில அதிகமான போட்டி நிலவும்.
அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. இல்லன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அனுரகுமார திசாநாயக்காவோட போட்டியிடுவார் ஒருவர் அதிகமான வாக்குகளை பெற்று அனுரகுமார திசாநாயக்காவோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. கண்டிப்பாக இரண்டாம் நிலை யாருக்கு கிடைக்கும் சொன்னா இந்த அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கே கிடைக்கும். இல்லன்னு சொன்னா அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் முதலாம் நிலையை பெற்று ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றது என்று கருத்து கணிப்புகள் சொல்லுது. இவ்வாறான கருத்து கணிப்புகள் காணப்பட்டாலும் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அதிகமான எதிர்ப்புகளும் காணப்படுகின்றது. 1988 89 காலப்பகுதியில அதிகமான புரட்சிகளை செய்த ஒரு கட்சியாகவும், மக்கள் இடையில கலவரத்தை உருவாக்கிய கட்சியாகவும், இனப்படுகொலை செய்த ஒரு கட்சியாகவும், ஒரு பயங்கரவாத அமைப்பு கட்சியாகவும் இந்த ஜேவிபி கட்சி இலங்கையில் காணப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இலங்கை அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட கட்சியாகவும் இந்த ஜேவிபி கட்சி காணப்பட்டது. அந்த நேரத்தில் ஜேவிபி கட்சியினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டு நீண்ட நாட்கள் சிறை தண்டனையும் அனுபவிச்சுட்டு வந்தார். அதன் பிறகு ஜேவிபி கட்சியினுடைய தடையும் நீக்கம் செய்யப்பட்டது. இப்படி நிறைய வரலாறுகளை கொண்ட ஒரு கட்சியாக இந்த ஜேவிபி கட்சி காணப்படுகின்றது. இப்படி ஒரு கசப்பான சம்பவத்தை நிகழ்த்திய ஒரு கட்சியாகவும் இந்த ஜேவிபி கட்சி காணப்படுகின்றது. அதனாலதான் ஜேவிபி கட்சிக்கு அதிகமாக எதிர்ப்புகளும் காணப்பட்டு வருது. எது எப்படி இருந்தாலும் இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல் இலங்கையின் முக்கியமான ஒரு ஜனாதிபதி தேர்தலாக காணப்படுகின்றது. ஜனநாயக அடிப்படையிலான நாடு என்ற ரீதியில சரியான ஒரு முடிவொண்ட மக்களாகிய நம்ம எல்லாருமே எடுத்து வாக்களிப்பமாக இருந்தால் சிறந்த ஒரு தலைவரும் சிறந்த ஒரு ஜனாதிபதியையும் கொண்டு வர முடியும். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் சிறந்த ஒரு ஜனாதிபதி, ஆளுமை மிக்க ஒரு ஜனாதிபதி, நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு ஜனாதிபதி வருவாராக இருந்தால் நாடு செல்வ செழிப்பாக காணப்படும். சரியான ஒரு தலைவர் ஒன்றை நம்ம தீர்மானிக்க இல்லைன்னு சொன்னா நாடு பொருளாதாரத்துல இன்னும் பின்னோக்கி சென்று இந்த நாட்டுல வாழ்றென்று செல்றது கடினமாக காணப்படும். அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக வந்தால் என்னென்ன வேலைகளை மக்களுக்கு செய்வாரு, என்னென்ன வாக்குறுதிகளை வழங்கியிருக்காருன்னு சொல்லி போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னு சொன்னா நீங்க எல்லாருமே போய் பாருங்க. இது போன்ற முக்கியமான அரசியல் தகவல்களை நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இப்பவே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் மக்களாகிய நீங்கள் மாற்றம் ஒன்றை எதிர்பார்க்கீங்க. அந்த மாற்றம் யாருக்கானதுன்னு சொல்லி போட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொளி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.